முரளி வந்து என்ன பண்றாரு, தவறான நோக்கத்தோட வந்து அவங்க அப்பாக்கு நம்ம அபியோட அப்பாக்கு வந்து ட்ரிங்க்ஸ கலந்து தவறான பொருள குடுத்துடுறாரு. அதனால அவங்க அப்பா என்ன பண்றாரு, தன்னையும் மறக்கிறாரு. மாப்பிள கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும். வேற வழியே கிடையாது. எவ்வளோ நாள் தான் மாப்பிள கிட்ட நான் மறைச்சு வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அபி கிட்ட சொல்ல போறாரு. அபி வந்து வேணாம் வேணாம்னு சொல்றாங்க. எல்லாருமே வேணாம்னு சொல்றாங்க. அத கேட்காம ராகு கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இந்த மாரி முரளி தான் வந்து அபிக்கு முதல்ல நாங்க பேசினோம். முரளிக்கும் அபிக்கும் கல்யாணம் நடக்க போச்சு. அந்த டைம்ல வந்து முரளி வந்து வெளிய போயிட்டான். நீங்க தான் அந்த கல்யாணத்துக்கு வந்தீங்களே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்படின்னு சொல்றாரு. முரளி வந்து ரொம்ப மோசமானவங்க. அவன் எங்க குடும்பத்தையே நம்ப வச்சு ஏமாத்தியிருக்கான். நாங்க ஏன் சொல்லலன்னா, நாங்க அந்த பொண்ண நெனச்சு தாங்க உங்க அக்காவ நெனச்சு தான் நான் சொல்லலங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதெல்லாம் கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாரு ராகு. இவ்ளோ நடந்திருக்கு. இவ்ளோ நாள் என்கிட்ட சொல்லாம விட்டுட்டீங்களே! அப்பவே சொல்லியிருந்தா நான் எல்லா விஷயத்தையுமே வந்து கேட்டுருப்பேனே! இப்போ இவ்ளோ நாள் நான் அபிய கஷ்டப்படுத்தியிருக்கேனே! அவள பேசி பேசி ரணவேதனை ஆக்கிட்டேன். இதுக்கெல்லாம் என்ன பதில்னே தெரியலையே! ஏன் இப்படி எல்லாரும் பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. நம்ம ராகவ் மனசுக்குள்ளேயே. அடுத்து வந்து ராகவ் என்ன முடிவெடுக்க போறாரோன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியா இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அபி போய் ராகவ் கிட்ட பேசுறாங்க. தயவு செய்து எங்க வீட்டு குடும்பத்த மன்னிச்சுடுங்க. என்ன வந்து வேதனை ஆக்குற மாதிரி அவங்கள வேதனை ஆக்காதீங்க. ப்ளீஸ் உங்கள கெஞ்சி கேட்குறேன். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அவங்கள நீங்க தவறா பேசுவீங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரே காரணத்துக்காக தான் நான் மறைச்சு வச்சோம். வேற எந்த காரணமும் கிடையாது. மெயினா வந்து நாங்க அஞ்சலி அக்காக்காக மட்டும் தான் நாங்க பார்த்தோம். இல்லன்னா அந்த ஆளோட முகத்திரையே நான் அப்பவே கிழிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு ராகு வந்து தாங்க முடியாம மனவேதனை அடையிறாரு. பாவம் அபி, அபியும் ஃபேமிலியும் பாவம். அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. நான் தான் இப்படி புரிஞ்சுட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த முரளி தான். அவன நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அபி கிட்ட அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க, "அம்மா ராகவ் தம்பி எப்படிம்மா நடந்துக்கிறாரு? ஏதாவது பிரச்சனையாம்மான்னு?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பார்த்துக்கலாம் விடுங்கப்பா" அப்படின்னு சொல்றாங்க. இங்க அபி வீட்டுக்கு வந்தோனே, அபிகிட்ட வந்து சாரி கேட்கலாமா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ராகவ் வந்து சாரி கேட்டு கதறி அழுறாரு. "உன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ நாள் என்ன மன்னிச்சுடு அபி" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. அதெல்லாம் பார்த்து அபி வந்து அப்படியே ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க. "ப்ளீஸ் அபி நான் சொன்னா கேட்பல்ல. தயவுசெய்து என்ன மன்னிச்சுடு அபி. இவ்வளோ நாள் நான் உன்ன கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்த மாட்டேன். உன்ன நல்லா வாழ வைப்பேன் அபி. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம். புருஷன் பொண்டாட்டியே சேர்ந்து வாழ்வோம்" அப்படின்லாம் சொல்றாரு. அதெல்லாம் கேட்டு வந்து அபி அப்படியே கட்டிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ராகு நெனச்சு பார்க்குறாரு. அடுத்து வந்து ராகு ஒரு விஷயம் யோசிக்கிறாரு. இது நடந்தாலும் நடக்கும். அப்படின்னா அபி வந்து என்னை வெறுத்துட்டு அந்த நிமிஷமே வீட்டை விட்டு போயிட்டாலும் நான் என்ன பண்ணுறது? அதனால் இப்போ சொல்ல வேணாம். நம்ம வந்து அவளுக்கு முதல்ல லவ் ப்ரப்போஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சொல்வோம். இதுக்கப்புறம் வாழ்க்கையில் அபி மட்டும் தான் எனக்கு. வேறு எதுவுமே கிடையாது. அபி தான் என் வாழ்க்கை. நான் முடிவு பண்ணிட்டேன். அவளுக்கு காதலர் தினத்தன்னைக்கு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உன்னை நான் தப்பாக நினைக்கல அப்படின்ற விஷயத்த நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் கிடையாது. அவள் கூட கடைசி வரைக்கும் நான் வாழ போகிறேன். நானும் அபியும் கடைசி வரைக்கும் புருஷன் பொண்டாட்டி நல்லபடி வாழ்க்கை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறாரு, அபிக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து ராகவ் வந்து பண்ணுறாரு. எப்போ காதலர் தினம் வரும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற ஏற்பாடு எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி வைக்கிறாரு. இங்கே எப்பவும் போல் அபி என்ன பண்ணுறாங்க, அமைதியாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து ராகவ் வந்து ஐயோ அபி என்னை எப்படி புரிஞ்சுப்பாலோ தெரியலையே அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் எக்ஸைட்டாக இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, முரளி செம்ம டென்ஷன் ஆகிறாரு. நம்ம இவ்வளோ பண்ணி கூட அந்த ராகவ் என்னன்னா அமைதியாயிட்டானே, ராகவ் மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சிக்கவே முடியலையே. அபி அன்னைக்கே வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிச்சிடுவான்னு நினச்சா எதுவுமே பண்ணாமல் இருக்கான். என்ன நினச்சிட்டு இருக்கான் இவன்? நம்ம அவ்வளோ பிளான் பண்ணோம், எல்லாருக்கும் தெரியும்னு புரிய வச்சோம். அப்போ கூட வீட்டை விட்டு துரத்தாமல் சும்மா வச்சுட்டு இருக்கானே, விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே லாவண்யா வந்து முரளி கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கவலையே படாதீங்க. அபியும் ராகவும் பிரியறதுக்காக எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். லாஸ்ட் சான்ஸ் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அவங்க 2 பேர் பிரிஞ்சே ஆகணும். வேறு வழியே கிடையாது. அதுக்குன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணுறேன்றாங்க. அதை கேட்டு நிஜமாவான்றாங்க. ஆமாம், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு லாவண்யா சொல்கிறாங்க.